அங்கிருக்கும் இளைஞர்கள் மேலும் அவர்களுடைய நண்பர்கள் இன்றைய தினம் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அலங்காநல்லூருக்கு வருகை தருவார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். இந்நிலையில் இன்றைக்கு 6 மணிக்கு பிறகு அவர்களுடைய போராட்ட திட்டம் என்ன, எப்படி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல இருக்கிறார்கள்? சிவரஞ்சனி, நீங்க கேட்டது போல இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இந்த பகுதியில் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். அவர்கள் இந்த உரச்சாக்கை வைத்து அவர்கள் போர்த்தி கொண்டு படுத்திருந்தனர். இப்ப காலை 6 மணி ஆனதால் அவர்கள் புத்துணர்ச்சியுடன் எழுந்து மீண்டும் போராட்டத்திற்கு அவர்கள் தயாராகி தற்போது அவர்கள் அனைவரும் அமர்ந்து இருக்கின்றனர். அமைதியான வழியில் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் பாண்டிச்சேரியை சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் நம்மிடம் இருக்கிறார். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர். அவரிடம் கேட்கலாம், நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் மீது இந்த அளவுக்கு ஆர்வம் வருவதற்கான காரணம் என்ன? இல்ல, இதை பத்தி நிறைய விஷயம் படிச்சேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேஷன் அழியுது. அது அழியக்கூடாது. ஆல்ரெடி விவசாயமே நமக்கு அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம விதைக்காக கூட கையேந்தி நிற்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அது நம்ம திரும்பவும் நம்ம காளைகள்லையோ இல்லை நம்ம பசுமாடுகள்லையோ நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டமே ஆரம்பிச்சு. நீங்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக இதே உங்களோட முதற்கட்ட போராட்டமா, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்க போராட்டங்களோ இல்லை விழிப்புணர்வுகளோ எதுவும் நீங்க எதுவும் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். போன தடவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் மோட்டர் சைக்கிளில் 2000 கிலோமீட்டர் பயணம் பண்ணேன். அப்பயும் அலங்காநல்லூரில் என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ரிவென்டிவ் கஸ்டடின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கேட்டால் அலங்காநல்லூர் 144 போட்டிருக்கான்னு சொன்னாங்க. பட் அப்படி என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது 2வது பண்ணுறோம். நீங்க ஒரு பெண்ணா இருந்தோம், ஒரு 6 நாட்கள்ல 2000 கிலோமீட்டர் நீங்க பயணம் செஞ்சு நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? தற்போது இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமா நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்க? இல்ல, ஆக்சுவலா அந்த அனுபவம் தான் இன்னைக்கு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அந்த அனுபவம் தான் இன்னைக்கு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம். சிவரஞ்சனி, தற்போது இந்த காட்சியை நீங்களே பார்க்கலாம். இந்த பகுதியில் காவல்துறையினர் அதிக அளவு உள்ளே குவிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறை ஒலிபெருக்கி மூலமாக இவர்களுக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். காவல்துறையினர் பாதுகாப்பு கவசங்களை பயன்படுத்தி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்து வருகின்றனர். இந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். இந்த வட்டாட்சியர், இந்த பகுதியில் வட்டாட்சியர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள், ஆலோசனை வருகிறார்கள். நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளீர்கள். தயவு செய்து பொது அமைதியை முன்னிட்டு கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடம் அவகாசம் தரப்படுகிறது. உடனடியாக கலைந்து செல்லுங்கள். நீங்களே கேட்டிருந்திருக்கலாம். இந்த வாடிப்பட்டியை சேர்ந்த வட்டாட்சியர் அவர்கள் இன்னும் உங்களுக்கு 10 நிமிடம் கால அவகாசம் வழங்கப்படுகிறது. அதற்குள் நீங்கள் இந்த பகுதியில் இருந்து போராட்டத்தை கைவிட்டு இந்த இடத்தை விட்டு கலைந்து செல்ல வேண்டும் என அவர் எச்சரிக்கை விடுத்து சென்றிருக்கிறார். இந்த காவல்துறையினர் இந்த பகுதியில் சுற்றி வளைத்து நிற்கின்றனர். இந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். அதிகமான காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டக்காரர்களும் படுத்திருந்தவர்களும் அவர்கள் அனைவரும் எழுந்து அவர்கள் உட்கார்ந்து இருக்கின்றனர். வணக்கம். இப்ப நீங்களே பார்க்கலாம். இந்த வட்டாட்சியர் அவர்கள் நம்ம இருக்கிறார்கள். அவரிடமே கேட்கலாம். சார், இப்ப இந்த போராட்டத்தை 10 நிமிஷத்துல முடிக்க சொல்லிட்டீங்க. அதற்கான காரணம் என்ன சார்? அவங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி முடிஞ்சு விட்டது. பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. அதனால காவல்துறை வருவாய்த்துறையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி முடிந்துவிட்டது எனவும் அதனால் 10 நிமிடத்தில் அவர்கள் இந்த போராட்டத்தை முடித்துக் கொண்டு விட்டு செல்லுமாறு தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் காவல்துறை அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அவர்கள் ஆலோசனை வழங்கி வருகின்றனர். சட்டவிரோதமான கூட்டம் உடனே கலைந்து போங்கள், இல்லாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சிவரஞ்சன், நீங்க கேட்டிருப்பீங்க. காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த பகுதியில் அதிக அளவு கூடியுள்ளனர். இவர்கள் என்ன இந்த நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு விரோதமான கூட்டம் எனவும் இந்த பகுதியை விட்டு உடனே கலைந்து செல்லும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். சிவரஞ்சனி, நாகேந்திரன், தற்போது காவல்துறையினர் கலைந்து செல்லும்படி அறிவுறுத்துகிறார்கள். அவர்களுக்கான போராட்ட நேரம் முடிந்துவிட்டதாகவும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இதுவரை ஏதாவது போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தும் நடவடிக்கை ஏதாவது இவர்கள் எடுத்திருக்கிறார்களா?
நம்மிடம் வந்துட்டு வாடிப்பட்டி வட்டாட்சியர் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடமே வந்து கேட்கலாம். சார், இந்த மாணவர்கள் வந்து நேற்று முதல் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இன்னைக்கு 2வது நாளா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இவங்க வந்து இந்த போராட்டத்தை கைவிட சொல்லி இந்த சமரச பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? எனக்கு நேற்று சாயந்தரம் அவங்ககிட்ட சொன்னோம், எதா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம். பட் அவங்ககிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. அதனால இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். நேற்று மாலையிலே சொல்லிட்டோம். இன்னைக்கு வந்துட்டு 2வது நாள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன் நேத்தே வந்துட்டு அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சட்டவிரோதமான போராட்டத்தில் ஈடுபடுறீங்க, நேற்று வந்து கலைந்து செல்ல சொன்னீங்களா? இப்போ வந்துட்டு சொல்வதற்கான காரணங்கள் என்ன சார்? நேற்று மாலையிலே நாங்கள் சொல்லிட்டோம், டைம் முடிஞ்சு போச்சு, கலைஞ்சு போயிருங்க, உங்களுடைய கோரிக்கை எதாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்னு சொன்னோம். அவங்க கேட்கல. எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்களா? இன்னும் கொடுக்கவில்லை. அவங்க வந்து இந்த உச்சநீதிமன்ற தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள், குறைந்தபட்சம் ஜல்லிக்கட்டு இந்த கோயில் காளைகளாவது அவிழ்த்து விட சொன்னாங்களே, அவங்களோட கோரிக்கையை பற்றி நீங்கள் எதுவும் பரிசீலனை பண்ணீங்களா? இல்லைங்க, இது வந்து உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கு. ஆனால் நம்மளா எதுவும் முடிவு பண்ண முடியாது. எதாக இருந்தாலும் சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்ள முடியும். இப்ப நீங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 10 நிமிஷத்துல வந்து கலந்து போக சொல்றீங்க. அப்படி அவங்க கலந்து போகாத பட்சத்துல அடுத்த கட்டமா நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்துட்டு வருவாய்த்துறையும் காவல்துறையும் மேற்கொள்ள இருக்கீங்க? காவல்துறையினர் ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள். சிவரஞ்சனி, நீங்க வந்து கேட்டிருக்கலாம். வாடிப்பட்டி வட்டாட்சி அவர்கள் வந்துட்டு நம்மிடம் வந்து தெரிவித்தார்கள், இது வந்து சட்டவிரோதமான கூட்டம் எனவும் அவர்கள் வந்து உடனே கலைந்து செல்ல வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் காவல்துறையினர் வந்து சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என வந்துட்டு அவர்கள் வாடிப்பட்டி வட்டாட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிவரஞ்சனி, நாகேந்திரன், சட்டவிரோதமாக தாங்கள் இந்த போராட்டத்தை ஈடுபட்டுள்ளதாக மக்கள் வந்து அங்கு கூடியிருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிவிக்கவில்லை. தாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டிதான் இந்த போராட்டத்தை நடத்தப்படுவதாக அவர்கள் தொடர்ந்து கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். இது குறித்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? நீங்கள் கூடியிருப்பது சட்டவிரோதமான கூட்டம். மும்தாஜ், இந்த வந்து காவல்துறையினர் வந்து அதிக அளவு வந்து குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதி வந்து நமது மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி அவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த பாதுகாப்பு குறித்து வந்து பார்வையிட்டு வருகிறார். அவரிடமே வந்து நம்ம பேசலாம். சார், இப்போ வந்துட்டு இந்த மாணவர்களோட போராட்டத்தை வந்து 10 நிமிடத்தில் வந்து முடிக்க சொல்லிருக்கீங்க. இது சட்டவிரோதமான கூட்டம் என வந்து தெரிவிச்சிருக்கீங்க. அப்படி இந்த இடத்துல வந்து அவங்க கலந்து செல்லனா அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க என்னவா சார் எடுக்கிறீங்க? அவர் வந்து அமைதியான முறையிலே கலந்து செல்றதுக்காக தहसीलदार வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் சொல்லியிருக்காங்க. அவர் அது ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். அதிகாரிகள் சொல்லும் போது என்ன அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். சார், அந்த மாணவர் அமைப்புகளை சேர்ந்த வரைக்கும் அவர் வந்து சொல்றது என்னன்னா, நாங்கள் வந்து தமிழக பாரம்பரியத்தையும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் மீதான இந்த இதை வந்து தடையை நீக்க சொல்லிதே நாங்கள் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக தான் போராடுறோம், இது காவல்துறை வந்து அதிகமான நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? இவர் வந்து எவ்வளோ நேரத்திலிருந்தே இருக்காங்க உங்களுக்கு தெரியும். இது வந்து பர்மிஷன் வாங்கிட்டு சட்டப்படியாக கண்டிப்பாக நம்ம நிறைய ஆர்ப்பாட்டங்க எல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இவர் வந்து இப்போது இந்த லொக்கேஷனில் அனுமதி இல்லாமல் நிறைய நேரம் இருக்காங்க. இப்போ வந்து அமைதியான முறையில் வீடிக்கு போக சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இதில் இங்கே வந்து இங்கே வாடிவாசல் கிட்டவே இருக்குது. இந்த லொக்கேஷனில் வந்து இவர் நிறைய பேசும்போது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இங்கே எப்படியும் நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துதாகணும், இந்த மாதிரி ஒரு தவறான நோக்கம் கூட கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க. அது வந்து கலந்தே செல்லுங்க, இந்த நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார், அதே மாதிரி அந்த மாணவ அமைப்புகளை சேர்ந்தவங்க வந்துட்டு காவல்துறை வந்துட்டு எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, மேலும் வந்து எங்களை வந்து தடியடி நடத்துகிற இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்க மேலே வந்து தடியடி நடத்தாமல் அவங்கள அதை வந்து தவிர்த்திருக்கலாமே சார்? We'll speak to you later. மும்தாஜ், நீங்களே வந்து கேட்டிருந்திருக்கலாம். மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி அவர்கள் நம்மிடம் வந்துட்டு நேரடியாக நம்மளுக்கு வந்து சிறப்பு பேட்டி அவர்களை வந்து அளித்திருந்தார்கள். அவர்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து நம்மளை வந்துட்டு எச்சரித்து வந்ததாகவும் அவர்கள் அதை கேட்காமல் இந்த பகுதியில் வந்து கூடியிருப்பதாகவும், இந்த பகுதியில் கூடியிருக்கும் இந்த போராட்டக்காரர்கள் ஜல்லிக்கட்டு மீதான தடையை மீறி இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை வந்து நடத்துவோம் என வந்துட்டு அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து அவர்கள் வந்து பேசி வருவார்.